வணக்கம் நண்பர்களே. 2025ஆம் வருடம் ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்கள். ஜோதிடத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காரணம், ஜோதிடத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களே கிடையாது. சூரியன் முதல் சனி வரைக்கும் 7 கிரகங்கள் தான் இருக்கும். நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இடம் பெறலாம். பிற்காலத்தில் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது. ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது உண்மையான கிரகங்கிறது கிடையாது. அது ஒரு பருப்பொருள் கிடையாது. அது வெறும் நிழல் கதிர்களாக பூமியுடைய இரு பக்கங்களில் இருந்ததுனால அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி கால்குலேஷன்ஸ்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் இந்த கதிர்களாலும் மாற்றங்கள் வர்றதை உணர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள். சாயா அப்படின்னா நிழல், மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராகு கேதுக்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இணைச்சாங்க. ஒரு நிழல்களாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு, அதாவது கிரகம்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து இடம்பெறக்கூடிய வகையில் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள், மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான அரிதான விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக மனிதர்களுடைய வாழ்க்கையே வெறும் மாயை தான் அப்படிங்கிறது சித்தர்கள் கோட்பாடு. அப்போ அந்த மாயையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாயா கிரகங்களும் அத்தியாவசியமாக இருக்குது. அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. மற்ற கிரகங்களால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் ராகு கேதுக்களால் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அதனுடைய ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போகும். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ராசியில் இருக்கோ அதையே சொந்த வீடாக அதை மாற்றிக்கும். அதனாலே அதன் முழு தாக்கம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தான் பலன்கள் கொடுக்கும். அப்படின்னா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பலன்கள் ஒரே மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அது மட்டும் இல்லை, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் இந்த ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஏன்னா குரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். சனி 2.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். இது ரெண்டுக்கும் மத்திய பகுதியில் 1.5 வருட காலம் 18 மாதங்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரம் ஒரு ராசியிலே இருக்கும். ஸோ ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய தாக்கத்தை அதிக நாட்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுல இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த 2025ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அனைத்துமே இருக்குது. குரு பயிற்சியும் இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ஸோ இந்த 2025ஆம் வருடம் கண்டிப்பாக அனைவரோட வாழ்க்கையும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கும். ஆனால் ஆல்ரெடி இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்போதைய நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். உலகச் சூழல்கள் எப்படி இருக்கும், மனிதர்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராகவே சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள், சேனல் பேஜில் இருக்கும். ஸோ இங்கே இந்த ராகு கேதுக்கள் ராசி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன ராசி. மீன ராசிக்கு இது வரைக்கும் உங்களுடைய ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரித்து வந்தாங்க. இனி அடுத்த 18 மாத காலங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும்
6ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசிக்கு இந்த ராகு கேதுக்கள் ஒரு சாதகமான கிரகம் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்தந்த நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த ராகு கேதுக்களானது பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஜென்ரலாக ராசி ரீதியாக பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு இது கொஞ்சம் சகாயத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவே இருக்கும். ஏன்னா பொதுவாக மீன ராசிக்காரங்க ஒரு பறவையை போல வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் மீன ராசிக்காரங்களுக்கு நாளையை பற்றின கவலைகள் இருக்காது. லட்சியவாதிகளாக இருப்பாங்க. கடமையை கண் போல நினைக்கக்கூடியவங்க. மனதிற்கு பிடித்த காரியங்களை இயற்றக்கூடிய இயல்பு அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதாவது இவங்க நார்மலாக எதையுமே ஃபோர்ஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. என்ன இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய அந்த குணம் பக்குவம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்களுடைய முகத்தில் புன்சிரிப்பு அப்படிங்கிறது மாறாது. உள்ளுக்குள்ளே சோகம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு வெளி இடங்களுக்கு போய் வர்றதில் ஒரு அலாதியான பிரியம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் ஆனந்தமாக பொழுதை கழிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. மேலே மீன ராசிக்காரங்க அவங்களுடைய அந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய சுக சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை என்பது அவங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தேவையானது அப்படிங்கிறது கிடைச்சிடும். இல்லைன்னா அது சார்ந்த ஆசைகள் கற்பனைகளுக்குள்ள மூழ்கி இருப்பாங்க. அதே போல் அவங்க கொஞ்சம் சொகுசு பிரியர்கள் தான். கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்கும். அதாவது எப்போவுமே தன்னை தூய்மையாக நல்ல விதமாக போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதுவுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது, கொச்சையாக இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மன ரீதியாகவும் சரி, பொருள் ரீதியாகவும் சரி, அகத்தூய்மை மட்டுமல்ல புற தூய்மையும் சேர்த்து விரும்பக்கூடியவங்க அவங்க. பெரும்பாலும் இந்த மாதிரியான இயல்புகளை எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே இருப்பதற்கு காரணம் இந்த ராகு கேதுக்கள் தான். இது வரைக்கும் ஜென்மத்திலும் 7ஆம் இடத்திலும் இந்த ராகு கேதுக்கள் இருந்தனால மன ரீதியான சலனங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இயல்பு தான். ஏன்னா பொதுவாக 1 7ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பெருசாக ஃபேவர் பண்ணாது. பட் ராசி ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறத பெருசாக நெகட்டிவாக எந்த ஒரு விஷயங்களும் செய்யலை. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 7 ரச்சனையானது ஆரம்பித்தது தான் கொஞ்சம் சிக்கலாகும். மற்றபடி ராசியில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் மன ரீதியான சில கற்பனை கனவுகள் பந்த பாசம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி போயிருக்கும். தவிர உடல் ரீதியாக உடல் நலன் ரீதியாக கொஞ்சம் அசௌகரியங்களை கொடுத்து வந்திருக்கும். ஒன்று அவங்களுக்கோ அல்லது அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்து வந்திருக்கும். பட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எதுவுமே கைமீறி போகக்கூடிய அளவில் இருந்திருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் மறைவு ஸ்தானங்களான 6 12ஆம் இடம் கிடந்து ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மறைவு ஸ்தானங்கிறது ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புகளாக பார்க்கப்படுது. அதில் மீன ராசிக்கு இந்த மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் இன்னும் கூடுதல் சிறப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முன்னாடி சொன்ன ராகு கேதுக்கள் செய்யக்கூடிய காரியங்களை இன்னும் சிறப்பாக அவங்க இந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க ஒரு பக்கம் ஜென்மச்சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு சில மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தாச்சியும். அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். ஆனால் என்ன தான் ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு மீனராசிக்கு இந்த வருடம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த ராகு கேதுக்களுடைய நிலை அப்படிங்கிறது சாதகமான நிலைகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய ராசிநாதனான குருவும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலைக்கு தான் போகிறாங்க. ஸோ சனியினுடைய பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வகையில் இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளை கொடுக்கும். மனசளவில் சந்தோஷம் மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள் அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு போகும். ஏன் அப்பப்போன்னு சொல்கிறேன்னா ஜென்மச்சனிங்க ஒரு பக்கம் நடந்துக்கும். அது இல்லை அப்படின்னா இது உண்மையிலே முழுவதுமாக சூப்பராக இருக்கும்னே சொல்லிடலாம். ஜென்மச்சனியும் ஒரு பக்கம் இருக்குன்னா அதனுடைய தாக்கம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். ஆனாலும் ராகு கேதுக்கள் குருவினுடைய அமைப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு சைடில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதனுடைய நிலைகளால் நல்ல விஷயங்களும் அப்பப்போ நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க.
குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பொழுதுபோக்கு விஷயங்கள் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுற்றுலா போன்ற அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு ஏற்படும். நிறைய வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகத்தமாக சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அமையும். குறிப்பாக இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கும். பொதுவாகவே இந்த மறைவு ஸ்தானங்கள் ராகுகேதுக்கள் இருக்கும்போது மறைமுகமான ஆதாயங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். குறிப்பாக பொருளாதார ரீதியான வசதிகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். ஒரு பக்கம் ஜென்மச்சனி இந்த விஷயங்களில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ராகுகேதுக்கள் இவையெல்லாம் பொறுத்து கொண்டும் இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் அவங்களுடைய சுய ஜாதகங்களுக்கு ஏற்ப ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை பார்ப்பாங்க. அதாவது ஜாதக ரீதியாக ராகுகேதுக்கள் சாதகமாக இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும். என்னதான் ஜென்மச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கான அந்த பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக சேமிப்புகள் உயரும். ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் அவங்களுடைய பையன் நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஒரு சேமிப்பு போன்ற அமைப்புகளை பார்க்க முடியும். பட் அதுவே சாதகமற்ற சூழ்நிலைகள் இருந்து இது கொஞ்சம் நெகட்டிவாகவும் போயிடுச்சு செய்யும். அதாவது அவங்களோட சுய ஜாதகங்களுக்கு ஏற்ப இந்த மறைமுக ராகுகேதுக்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கும். அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருந்து செயல்படும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அதை காட்டணும். கொடுக்கறதுனாலும் ஃபுல்லாக கொடுத்துரும், துடைக்கிறதுனாலும் மொத்தமாக துடைச்சிடும். அந்த மாதிரி நிலைகளை கொடுத்துரும். ஸோ பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் உங்களால் பார்க்க முடியும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பக்கம் அசௌகரியங்கள் இருக்கும், இன்னொரு பக்கம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன தொந்தரவுகள் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். ஆனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். பொது விஷயங்கள் காரியங்கள் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு உருவாகும். சுப விரயங்கள் என்பது இந்த காலகட்டங்களில் கூடுதலாக இருக்கும். மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் காரியங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே போல் திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்ற நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிலைகளை எதிர்பார்க்கலாம். சொத்து சுகங்கள் வகையில் சில ஆதாயங்கள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீகத்தின் வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் என்பது இருக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். அப்படி இல்லாமல் இருந்தால் காலத்தை தள்ளி போட்டாவது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே சில மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல முறையிலே ஏற்படலாம். அதே போல் தடை தாமதங்கள் என்பது விலக ஆரம்பிக்கும். ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கு காரியங்கள் வகையில் கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். தொழில் வேலை உத்தியோகமாக கூட மீனராசிக்காரங்களுக்கு ஒரு வகையான அலைச்சல்கள் தரக்கூடிய அமைப்புகள் என்பதிலிருந்து வந்திருக்கலாம். ராகுகேது பேச்சுக்கு அப்புறம் உங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகள் வகையில் தொழில் வேலை உத்தியோகமாக சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது உங்களுடைய செயல்திறன்களை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நிலை என்பது இருக்கும். அதாவது ரிஸ்க் எடுத்தாவது சில விஷயங்களை சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. அது மற்றவங்களுக்கும் இயல்பாகவே புரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட பொறுப்புன்னு வந்ததுக்கப்புறம் உண்மையிலே மெனக்கெட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சுருக்காங்க, சிறப்பான ஆட்கள் அப்படின்னு மற்றவங்க பாராட்டக்கூடிய நிலை என்பது இருக்கும். மீனராசிக்காரங்க இந்த போதை வஸ்துக்களை மட்டும் கொஞ்சம் கவனமாகுதுங்க. விளையாட்டு போக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லா வயதினருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அசட்டுத்தனம், அந்த விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். முடிஞ்சால் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. இடம் பொருள் பார்த்து செயல்பட்டுக்கங்க. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம். ஏன்னா ஜென்மச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால மற்றவங்களுடைய பார்வைக்கு இது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஆனால் பொறாமைப்படுவாங்க. அது தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இடம் பொருள் பார்த்து செயல்பட்டுக்கிறது நல்லது. அதே போல் இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள், ஆடம்பர செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜென்மச்சனி இருக்கக்கூடிய நிலைகளுக்காக தான் சொல்லுது. ஏன்னா நீ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காசு பண தேவைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சேமிப்புகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், விரயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாகவே மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இந்த ராகுகேதுக்குடைய நிலை மீனராசிக்கு சாதகமான நிலைகளை தான் கொடுத்து வருது. வருடச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலும் சில சாதகமான அமைப்புகளை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணமாக இந்த ராகுகேதுக்கள் இருக்கும். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன்.